கடவுளே 25 லட்சம் செக்கு போட்டுருக்கேன். எப்படியாவது இன்னைக்கு பாஸ் ஆகிடுச்சுன்னா எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லபடியாக நடக்கணும். ஆளை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருந்தான் வந்து புதுசில். அப்புறம் பார்த்தா மறுநாள் வந்தான். மறுநாள் தான் கோட்டு சூட்டு மாட்டேன், நான் தான் ஹீரோ அப்படின்னா. கேட்ட உடனே 50 லட்சம் சொல்லி 70 லட்சம் ஒத்துக்கிட்டானே. 25 லட்சம் செக்கையும் கொடுத்துட்டான். நம்மளை எங்கேயோ கற்பனை கொண்டு விட்டுட்டான். பேங்க்கில் செக்கை போட்டுக்கிறோம். இன்றைக்கி மட்டும் 25 லட்சம் செக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வர 10:30 மணிக்கு வரேன்னா நம்ம அங்கே போய் பேங்க் கிட்ட போய்ட்டு இவங்க வந்து நம்ம கேள்வானே. சரி, ஓகே, பார்ப்போம். உடனே பண்ணி பார்த்துருவோம். சார் வணக்கம் சார். சார் நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். 10:30 மணிக்கு பேங்க்கில் செக்கு பாஸ் ஆகிடும்ல? அப்படிங்களா? சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஏன்னா நான் பேங்க்கு போகும்போது நீங்கள் இங்கே வந்து நான் இல்லைன்னா நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்களா? அதனால் நான் நேராக இப்போ பேங்க்கு போகலான்னு பார்த்தேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களையும் கூட்டாட்டி பேங்க்கு போடுவேன். அப்படிங்களா? நீங்கள் அங்கே வந்துடுறீங்களா? ஓகே, அப்போ நான் பேங்க்கிட்டே வந்துடுறேன். அப்படியே கேஷ் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படியே யூனியன் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு நல்லாயிருக்கும் இல்லையா? ஹீரோயின்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கைக்கு 25 lakhs வந்த உடனே அடுத்த நிமிஷம் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நேராக ஹீரோயின் வீட்டுக்கு வரோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, சரி, நான் பேங்க்கிட்ட வந்து நீங்கள் அங்கே வந்துடுங்க. ஓகே ஓகே, பிரச்சனையே இல்லை.